நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மேல் பாதையில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியல் சமூக மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். மாற்று சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் திரௌபதி அம்மன் கோவிலில் நாளை வழிபாடு நடத்துகின்றனர். காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மேல் பாதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியல் சமூக மக்கள் வழிபாடு நடத்தினர். மாற்று சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் திரௌபதி அம்மன் கோவிலில் நாளை வழிபாடு நடத்துகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ராஜாராமன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜாராமன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. அதாவது விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் போது பட்டியலின மக்களுக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பிரிவினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறின் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து கோவிலை பூட்டி சீல் வைத்தனர். இருதரப்பும் வழிபட முடியாத அளவுக்கு கோவிலை பூட்டி சீல் வைத்தனர். இதையடுத்து இருதரப்பினரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த கோவிலை திறந்து பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் பட்டியலின மக்களை கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அதை தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் விழுப்புரம் கோட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பையும் கூட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் கோவிலை சுத்தப்படுத்தி சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு பின்பு திறக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் பொதுமக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டது. திறக்கும்போது பட்டியலின மக்கள் மட்டும் கோயிலுக்குள்ளே சென்று வழிபாடு நடத்தினர். ஆனால் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தினர் திரௌபதி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள் என்பதால் நாளை நாங்கள் வழிபாடு செய்து கொள்கிறோம், சில பரிகாரங்கள் செய்துவிட்டு நாளை நாங்கள் வழிபாடு செய்து கொள்கிறோம் என தெரிவித்துவிட்டு அவர்கள் வழிபாடு செய்யவில்லை. பட்டியலின மக்கள் மட்டும் வழிபாடு செய்தனர். இதற்கிடையே வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பட்டியலின மக்கள் வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவிலுக்கு வெளியிலே கோஷமிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் இங்கே வெளியே எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை திவ்யா. இதற்கிடையே விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் பாதுகாப்புக்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் திரௌபதி அம்மன் கோயிலை சுற்றியும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே அதாவது ஆகம விதிப்படி இந்த திரௌபதி அம்மன் கோவில் காலை 6 முதல் 7 மணி வரை மட்டுமே திறக்கப்படும். அதன் அடிப்படையில் இன்று காலை 1.5 மணி நேரம் மட்டும் கோவில் திறக்கப்பட்டது. அந்த 1.5 மணி நேரத்தில் பட்டியலின மக்கள் வழிபாடு செய்துவிட்டனர். இது தினமும் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை இதே கிராமத்தைச் சேர்ந்த விழா குழுவினர் வழிபாடு செய்ய உள்ளனர். இதற்காக பலத்த பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜாராமன்.